காணும் பொங்கல் கொண்டாட்டத்தின் போது சென்னையில் குற்ற சம்பவம் ஏதும் நிகழவில்லை என்றும் கடற்கரை பகுதியில் காணாமல் போன குழந்தைகள் உடனுக்குடன் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள காவல்துறை. குழந்தைகளின் கையில் செல்போன் எண்ணுடன் அணிவிக்கப்பட்ட கைப்பட்டை பெரிதும் உதவியதாக தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையில காணும் பொங்கல் அன்று பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை மேற்கொண்டிருந்தது. குறிப்பா 16,000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்தார்கள். ட்ரோன் மூலமாகவும் உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் கடலில் இறங்க தடை என்ற பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்திருந்தார்கள். அதன் காரணமாக காணும் பொங்கல் கொண்டாட்டத்தில் சென்னை பெருநகரில் எந்த ஒரு குற்ற சம்பவம் நிகழவில்லை என்று சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கூட்டத்தில் காணாமல் போன குழந்தைகளையும் உடனுக்குடன் பெற்றோரிடம் ஒப்படைத்திருப்பதாகவும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குழந்தையின் கையில் ரிஸ்ட் பேண்ட் அடையாள அட்டைகள், பெயர், தொலைபேசி எண்ணை எழுதி அனுப்பது அதற்கு பெரிதும் உதவியதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 19 குழந்தைகள் மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.